அதுக்கு வணக்கம். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹேராம், இது முகவரி சேம் டைம் பார்த்தேன். இது ஒரே நேரில் பார்த்த படம். ஓகே, பேக் டு பேக் பார்த்த படம் இது. கிட்டத்தட்ட இந்த தீபாவளி தீபாவளி ரிலீஸ் ஆகி இது செகண்ட் வீக். மாரி செல்வராஜ், பாரஞ்சித் ப்ரொடக்ஷனில் பைசன் அப்படின்ற படமும், பிரதீப் ரங்கநாதன் ஆக்ட் பண்ண டியூட் அந்த படமும் ஒரே பேக் டு பேக் படம் பார்த்தேன். ஏன் இந்த ஹேராமும் முகவரியும் ரெண்டு கம்பேர் பண்ணுறேன்னாக்க, ஹேராம் பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரியலிசம் கல்ட் கிளாசிக் அந்த மாதிரி படம். ஒரு முகவரி வந்து ஒரு ஒரு இது ஒரு யதார்த்தமான ஒரு ரொம்ப கமர்ஷியல் இல்லாமல் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம். ஓகே, அதே மாதிரி தாங்க இந்த படம். ஒரு போஸ்டர் பார்த்தேன், பைசனுடைய போஸ்டர் பார்த்தேன். ஓகே, துருவ் விக்ரமுடைய போஸ்டர் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னாக்க வார் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க. அதுதாங்க இந்த படத்தினுடைய கான்செப்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ஒன்லைன் ஆகட்டும்னு சொல்லுவேன். ஒரு வாருக்கு மத்தியில் இல்லை வார் மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ஒருத்தன் வந்து மீண்டு சாதிக்கிறான் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. அதே மாதிரி தான் அந்த போர்க்களத்தினுடைய பேக்ட்ராப் வந்து இங்கே வந்து சாதியை மையமாக வச்சு அந்த, ஏன்னா அது ஒரு போர்க்களம் ஆக்சுவலி வச்சு அந்த போர்க்களத்தில் ஒரு வெற்றிகரமான ஒரு கபடி வீரனாக எப்படி சாதிக்கிறான் அப்படின்றதான் படம் வந்து மாரி செல்வராஜுடைய ஸ்டைலில் நல்லாவே எடுத்திருக்காங்க. ஆர்டிஸ்ட் ஓரளவுக்கு படமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்க படமாகட்டும், யதார்த்தமான கண்டென்ட் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் சில விஷயம் மட்டும் சில ஆர்டிஸ்ட் மட்டும் ஏன்னா வந்து கொஞ்சம் சூட் ஆகலையோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. நான் எந்த கேரக்டர்னு சொல்ல விரும்பல. ஆனால் டோட்டலாக பாரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு ரியல் சல்யூட் சொல்லிக்கிறேன். முக்கியமாக ஹார்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சல்யூட் சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரியுது, ஆனால் கொஞ்சம் ஜப்பான் அது இதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆனால் எனக்கு முடிஞ்ச அளவு இங்கேயே வந்து செட்டு போட்டு எடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரு கதைக்களமாக பார்க்கக்குள்ள மாரி செல்வராஜ் பாரஞ்சிக்கு வந்து ஒரு பெரிய வணக்கத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன். அந்த ஸ்டண்ட் யூனிட் அப்புறம் ரொம்ப கடிமை பிடிச்சிருக்கேன். ஸ்டண்ட்டுக்கும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100% வந்து உழைப்பு போட்டிருக்காங்க. அப்படியே முடிச்சுட்டு இந்த படத்தை முடிச்சுட்டு இந்த படத்துக்கு வந்தேன், டூட் அப்படின்னு படத்துக்கு வந்தேன். ஸோ இந்த படமும் எப்படின்னாக்க அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒற்றுமை, சில பாயிண்ட்டு வந்து பேக்ட்ராப் ஓரளவுக்கு ஒற்றுமையாக இருந்தாலும், ஆனால் என்டையராக வந்து இது வந்து கமர்ஷியல் 100% வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% கமர்ஷியல் இல்லை ஃப்ளேவராக ஜனரஞ்சகமாக வந்து எடுத்திருக்காங்க. முக்கியமாக நான் பார்க்குற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து சரத்குமார் தான். சரத்குமார் தாங்க இந்த படத்தினுடைய ஹோல்டு பண்ணுறாரு கண்டிப்பாக. முக்கியமாக இந்த டைரக்டருக்கு இந்த இந்த கதையை சூஸ் பண்ணேன். இந்த கதையை பார்க்க போனாக்க பெருசாக ஒன்றும், ஆனால் ஓகே புது கதை இல்லை தான். ஆனால் அந்த பழைய கதைன்னு தெரியாமலே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ட்ரெண்டுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை வந்து
கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிக்கெஸ்ட்டு வெற்றியும் பார்த்துருக்காங்க. 2 படமே இன்றைக்கி வந்து சக்ஸஸ் தாங்க. நம்ம மக்கள் வந்து சும்மா சாதாரணமாக வந்து வெற்றி இது எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நீ எவ்வளோ பெரிய நீ ஹீரோவாக இருந்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன், எவ்வளோ பெரிய விளம்பரமாக இருந்தாலும் சரி. பட் இந்த 2 படத்தையும் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2 படத்துலேயும் வந்து கண்டிப்பாக விஷயம் இருக்குது. அதனால தான் வந்து பிக்கெஸ்ட்டு ஹிட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாங்க. இந்த 2 படத்தையுமே பார்க்கலாம். பாய்.